அரசியலை விட்டு விலகுகிறேன். ராமதாஸ் அறிவிப்பு. இனி எல்லாம் அன்புமணிதான். அதிருப்தியில் தொண்டர்கள். அப்பாவும் நீயே அம்மாவும் நீயே என்ற வரிகளுக்கேற்ப பாமக தலைவர் அன்புமணியும் அன்பே என் தெய்வம் நீதானே என் நெஞ்சில் வாழும் காவியமே என்ற வரிகளுக்கேற்ப பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் பாமகவிலிருந்து விலகி ஓய்வு பெறும் எடுத்திருக்கும் இத்தகைய முடிவு பற்றி நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவாக பார்க்கலாம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. என் வாழ்க்கை என்னும் தீபமே, உன்னை காணும் வரையில் கண்ணில் நீரை கண்டேன், உன்னை கண்ட பின்னாடே கண்ணீர் மாறி போனதே வரிகளுக்கேற்ப அப்பன் ராமதாசும் மகன் அன்புமணியும் நடத்திய சண்டை என்னும் பாச போராட்டத்தில் ஒருவருக்கொருவர் கண்ணீர் விட்டு இன்று அரசியலில் இருந்து விலகுகிறேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கார். நான் இதுவரை கட்டி காத்த பாமகவை இனி என் அன்பு மகன் அன்புமணி பார்த்து கொள்வார். மக்களுக்காக ஓங்கி ஒலித்து கொண்டிருந்த எனது குரல் இனி அரசியல் மூலம் ஒலிக்காது, அரசியலே இனி தலையிட மாட்டேன் என்று தனக்கு எதுக்கு வெட்டி வீராப்பு என்று தன் மகனுக்கு அரசியலில் வழியை விட்டுவிட்டு ராமதாஸ் ஓய்வை அறிவித்திருக்கிறார். இனிப்பூட்டும் வகையில் தனது 88வது பிறந்த நாளை ராமதாஸ் கொண்டாடுவது அவர் தொண்டர்களிடையே மகிழ்ச்சியூட்டும் வகையில் இருந்தாலும் அதிர்ச்சியூட்டும் வகையில் ராமதாஸ் அரசியல் துறவரம் மேற்கொள்வதாக தெரிவித்திருப்பது வேதனை அளிப்பதாக அவரது தொண்டர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று தனது 88வது பிறந்தநாளை கொண்டாடினார். பிறந்தநாளை ஒட்டி அவரை தைலாபுரம் வீட்டிற்கு சென்று சந்தித்த அன்புமணி தன்னை வளர்த்து அரசியலில் உயர்ந்த நிலைக்கு தன்னை ஆளாக்கிய தன் தந்தைக்கு வாழ்த்தும் தெரிவிச்சிருக்கார். பாமகவில் எளியும் பூனையுமாக இருந்த அன்புமணி மற்றும் ராமதாஸ் அவர்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு பிரச்சனை சமீபத்தில் முடிவுக்கு வந்த நிலையில அரசியலில் இருந்து விலகுவதாக ராமதாஸ் அறிவிச்சிருக்கார். இனி அரசியலே பேச மாட்டேன் எனவும் அரசியலில் தலையிடவே மாட்டேன் என்றும் கூறியிருக்கார். மேலும் அரசியலை இனி அன்புமணி பார்த்து கொள்வார் என்றும் ராமதாஸ் அறிவிச்சிருக்கார். பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கடந்த 2024ஆம் ஆண்டு கருத்து வேறுபாடு இருவருக்கும் அடிதடி என்று போகாத குறையாக இருந்து வந்தது. அந்த ஆண்டு டிசம்பர்ல நடைபெற்ற கூட்டத்தில் பாமகவின் இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாக ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையே மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. இந்த மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்த நிலையில இருவரும் தனித்தனியே நிர்வாகிகளை அறிவிச்சிருக்காங்க. பாமகவின் கொடி, சின்னம் உள்ளிட்டவற்றை அன்புமணி தரப்பு பயன்படுத்தக்கூடாது என ராமதாஸ் அறிவித்தார். தேர்தல் ஆணையம் வரை இந்த பஞ்சாயத்து சென்ற நிலையில அன்புமணிக்கே பாமக கொடி, சின்னம் சொந்தம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. எனினும் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் ராமதாஸ் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்திருந்தார். சட்டமன்ற தேர்தலில் சசிகலா கட்சியுடன் கூட்டணி அமைத்த ராமதாஸ் வட மாவட்டங்களில் பாமக செல்வாக்காக உள்ள தொகுதிகளில் வேட்பாளரையும் நிறுத்தினார். தந்தை மகன் இடையே ஏற்பட்ட பிளவு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியது. சட்டமன்ற தேர்தலில் பாமக அங்கம் வகித்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்க முடியாமல் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக அரசியலில் பல திருப்பங்கள் ஏற்பட்ட நிலையில பாமகவிலும் தந்தை மகன் இடையே ஏற்பட்ட மோதல் முடிவுக்கு வந்தது. தந்தையின் 61வது திருமண நாள் விழாவில் அன்புமணி பங்கேற்றார். அப்போது ராமதாசும் அன்புமணியும் பரஸ்பரம் ஆரத்தழுவி கண்கலங்கினார்கள். இதன் தொடர்ச்சியாக ராமதாஸ் அன்புமணி இடையே ஏற்பட்ட மோதல் முடிவுக்கும் வந்தது. இதையடுத்து அன்புமணிக்கு எதிராக தொடர்ந்த வழக்கையும் ராமதாஸ் வாபஸ் பெற்றார். இந்த நிலையில ராமதாஸ் பிறந்தநாள் விழாவில் அன்புமணி பங்கேற்றார். திண்டிவனத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தும் இருக்கிறார். அப்போது பேசிய ராமதாஸ் அரசியல் இருந்து விலகுவதாக அறிவித்தார். இனி அரசியலே பேச மாட்டேன், அரசியலை தலையிடவே மாட்டேன், யாரும் என்னை வந்து சந்திக்கவும் வேண்டாம், அரசியலை இனி அன்புமணியே பார்த்து கொள்வார்,
அரசியல் துறவரம் மேற்கொள்கிறேன் என்று கூறியிருப்பது பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ல பகிரும். பாமக எனும் அன்பு கோயில் கட்டி உன்னை அதில் வைத்தேனே, ஆயுள் உள்ள வரைக்கும் உன்னைத்தானே பாடுவேன் என்ற கருத்தை குளிர்ச்சியூட்டும் விதமாக அன்புமணிக்கு பாமக நிறுவனர் அளித்திருப்பதால் அவரது தொண்டர்கள் அதிருப்தியால் இருக்கையில் அவரது நிர்வாகிகள் எந்த கட்சிக்கு தாவுவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற விறுவிறுப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.